திருமணமே ஒரு விபத்து அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். திருமணம் அப்படின்னாலே காமம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்னத்துல பிறந்திருப்பாங்க, ஒவ்வொரு இதுல பிறந்திருப்பாங்க. ஆனா இந்த தர்மத்தையும் காமத்தையும் இணைக்கும் போது அவங்கவுங்க கர்ம வினைக்கு ஏற்றபடிதான் அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறவங்க அந்த பொண்ணுக்காகட்டும் பையனுக்காகட்டும் திருமண யோகமெல்லாம் இருந்தா கூட ஆயுள் அப்படிங்கிறது இந்த படுக்கை சுகம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இது கூட எந்த அளவுக்கு அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த கூட நம்ம இன்ட்ரிகேட்டா கண்டுபிடிக்கலாம். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு ஜாதகத்துல திருமண பொருத்தம் அப்படிங்கிறது இந்த 10 பொருத்தம், இந்த கான்செப்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை தாண்டி முக்கியமாக 2 ஜாதகத்தை இணைக்கும் பொழுது நாம் பார்க்க வேண்டிய பொருத்தங்கள் என்ன, எந்த பாவங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நமக்கு ஒரு தெளிவு கொடுக்கறதுக்காக ஜோதிடர் ஜெயரவி மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். திருமண பொருத்தம் உங்களோட அனுபவம் நிறைய ஜாதகங்கள் இணைச்சி வச்சிருப்பீங்க, நிறைய ஜாதகங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்களே ரிஜெக்டும் பண்ணியிருப்பீங்க. ஏன் தவிர்த்தீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த 10 பொருத்தத்தை தாண்டி உண்மையிலே திருமணத்திற்குன்னு பார்க்க வேண்டிய பொருத்தங்கள் என்ன? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆக்சுவலாக இந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய பேர் நிறைய தவறுகள் நடக்குது. ஏன்னா தவறு நடந்தப்புறம் நம்ம அதை சரி செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு முன்னாடியே அதை நம்ம பார்த்து அதுக்கு ஒரு காஷன் என்ன எடுக்கணுமோ அதை எடுத்தோம்னா நிறைய இந்த திருமணத்தில் பிரிவுகள் முறிவுகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கலாம். அதாவது நம்ம எல்லாரும் பொதுவாக என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, திருமண பொருத்தம்னா இந்த 10 பொருத்தம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஒரு புக்கே அதுக்கெல்லாம் இப்போ விற்கிறாங்க, ரெடி ரெக்கனர் மாதிரி. இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் சேர்க்கலாம் சேர்க்கக்கூடாது, இது உத்தமம் மத்தியமம் அதமம் அப்படிலாம் போட்டு ஒரு புக்கு இருக்கும். இப்போ இதை வாங்கியே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஜோசியத்தை போய் பார்க்குறத விட நம்மளே பார்த்துடலான்னு நிறைய பேரண்ட்ஸை அவங்களே பார்த்துடுறாங்க, அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆனால் அதை தாண்டி பல விஷயங்கள் திருமண பொருத்தத்தில் பார்க்க வேண்டியது இருக்குது. அதை யாரும் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஈவன் ஜோதிடர்களே கூட நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். 10க்கு இத்தனை பொருத்தம் இருக்குன்னு ஒரு டிக் போட்டு ஒரு பிரிண்டட் பேப்பரை ரெடியாக வச்சுருப்பாங்க, இந்த மஞ்சள் கலரில் ஒரு நோட்டீஸ் மாதிரி. ஸோ இந்த 10 பொருத்தம் அப்படிங்கிறது எப்படி பார்க்குறாங்க இப்போ பொதுவாக அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் நட்சத்திரத்துக்கு இன்னொரு நட்சத்திரம், அதாவது பொண்ணோட நட்சத்திரத்துலேருந்து தான் இது கவுண்ட் பண்ணுறாங்க. பண்ணும்போது ஒரு நட்சத்திரம் பொருந்தக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருந்தால் அது பை டிஃபால்ட் அதில் ஒரு 6-7 பொருத்தம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா பேசிக் இது அந்த நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது தான். ஸோ அதை நம்ம பார்த்து சரியாக இருக்குது அப்படின்னா அங்கேருந்து ஒரு 6-7 ஆட்டோமேட்டிக்காக அது டேலி ஆகிடுறது. ஸோ அதை வச்சு நிறைய பேர் ஓகே பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி உள்ளே போய் அந்த கிரக பொருத்தம் அப்படிங்கிறத பார்க்கும்போது சிலதெல்லாம் ரொம்ப அலாமிங்காக இருக்கும். ஓகே, இதை தாண்டி திருமணம் அப்படி குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய 2, அதே மாதிரி 7, 8 இது அந்த பெண்ணினுடைய தாலி பாகியத்தை சொல்லுங்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் நேருக்கு பொதுவாகவே திருமணத்தில் இந்த 7ஆம் பாவம் 8ஆம் பாவம் சுத்தமாக இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க. சுத்தம்னா கிரகமே இருக்கக்கூடாது, கிரகமே இல்லாமல் இருந்தால் விசேஷம், இருந்தாலும் இந்த பாவ கிரகங்கள் அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாவ கிரகங்கள்னு வந்தாலே நம்ம உடனே யாரை சொல்லுவோம், சனி செவ்வாய் ராகு கேது இவங்கள தான் சொல்லுவோம். ஈவன் சூரியன் கூட 7ல் இருக்கிறது அவ்வளோ விசேஷம் இல்லை. ஆனால் சனியை 7ஆம் இடத்துல திக்பலமாக வச்சுருக்காங்க. சனி பகவான் 7ஆம் இடத்துல உட்காந்துட்டாருன்னா அவருக்கு திக்பலம் வந்துடுது. அது முறிவுங்கிற விஷயத்தை கொண்டு போகாமல் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தால் கூட அதை நீடிக்கும். காலச்சக்கரத்தினுடைய மேஷத்திற்கு துலாத்தில் தான் சனி உச்சமடைகிறாரு. அப்போ அவர் கர்மஸ்தானாதிபதி, கர்மா காரகன். அவரை கொண்டு இந்த 7ஆம் பாவத்தில் உச்சமடைய வச்சுருக்காங்க. அதுலேயே ஒரு ரகசியமாக ஒரு சூட்சமம் இருக்குது. ஏன்னா அவங்கவுங்க கர்ம வினைக்கு ஏற்றபடி தான் அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறவங்க அமைகிறாங்க. ஸோ இதுதான் அங்கே இருக்கிற ஒரு சூட்சமமான விஷயம். என்னதான் சுக்கிரனை களத்திர காரகன்னு சொன்னால் கூட அந்த சுக்கிரனை 7ஆம் இடத்துல நட்சத்திரமாக கூட கொடுக்கல. அந்த சுக்கிரனை எங்கே கொண்டு போய் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த தனுசு மேஷம் சிம்மத்தில் தான் நட்சத்திரமாக கொடுத்துருக்காங்க. அது இந்த 7ஆம் இடத்திற்கு காம திரிகோணமாக பரிமளிக்கிறது இல்லையா.
அப்போ இதுதான் வந்து இங்க இருக்கிற ஒரு மறைக்கப்பட்ட ஒரு சூட்சமமான விஷயம் இது. அப்ப ஏன் 8ஆம் இடத்தை நம்ம பார்க்கணும்? 8ஆம் இடம் அப்படிங்கிறது பெண்ணுக்கு மாங்கல்ய ஸ்தானம்னு சொல்றாங்க. அப்போ பெண்ணுடைய 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஆணுடைய 2ஆம் இடம் இல்லையா? நம்ம எதிரும் புதிரும் ஒரு பெண்ணையும் ஆணையும் எதிரும் புதிரும் 1 7 அப்படின்னு லக்னமா பார்க்கும்போது அந்த பையனுடைய 2ஆம் இடம் வந்து இந்த பெண்ணுடைய 8ஆம் இடம். அப்போ ஆயுள் அப்படி மாரகஸ்தானம்னு நம்ம எதை சொல்றோம்? 2 7 தான் மாரகஸ்தானம்னு சொல்றோம். அப்போ அந்த 2ஆம் இடம் அந்த பையனுக்கு திருமணம் பண்ணிக்க போற பையனுக்கு அது ஆயுளை தீர்மானிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல இந்த பெண்ணுக்கு ஒரு பாவ கிரகம், ஒரு செவ்வாயோ ராகுவோ கேதுவோ இந்த மாதிரி கிரகங்கள் அங்கே உட்காரும்போது அது அவ்வளவு சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பட் அது மாதிரி பல ஜாதகங்கள் இருக்கு, பல பேருக்கு திருமணம் ஆயிருக்கு. பட் நிறைய பேர் இன்னொரு மிஸ்கான்செப்ட் என்னன்னா, அந்த மாதிரி யாருக்கெல்லாம் அமைப்பு இருக்கோ அதே மாதிரி அந்த அமைப்பு இருக்கிற ஒரு ஒரு பையனுக்கோ ஜாதகத்தை பெண்ணுக்கோ தான் தான். சேர்க்கணும் ஆமா. அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம். அதையும் தாண்டி ஒரு திருமண பொருத்தம்னு பார்க்கும்போது ஆயுள் பாவத்தையும் நம்ம ரொம்ப டீப்பாக ஆராய்ச்சி பண்ணணும். இந்த பொண்ணுக்காகட்டும் பையனுக்காகட்டும் திருமண யோகமெல்லாம் இருந்தால் கூட ஆயுள் அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆயுள் ஸ்தானம் நல்லா இருந்தால் அவங்கள வந்து நம்ம சேர்த்து வைக்கலாம். சரி, இந்த மாதிரி பாவகிரகங்கள் இருக்கக்கூடாதுன்னு நம்ம வந்து சொன்னால் கூட எல்லாருக்கும் அப்படியே 7 8 சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது சுத்தமாக இல்லாதவங்களுக்கு கூட நிறைய பேர் கல்யாணம் ஆகுதே, ஆகாமல்லாம் இல்லையே. ஆனா அந்த அட்லீஸ்ட் இடத்துல மேம் சுத்தமா இல்லாம கிரகங்கள் இருக்கும் பொழுது ஒண்ணு பிரிவினையோ இல்லாட்டி அவங்களுக்குள்ள அந்த உயிரிழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. இது எதனால நடக்குது? பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி அவங்களுடைய ஆயுள் ஸ்தானம் எப்படின்னு நிர்ணயிக்கணும். இப்போ லக்னாதிபதி ஒரு ஜாதகத்துல வீக் ஆயிட்டார், அவர் போய் எங்கேயோ 6 8 12ல் மறைஞ்சிட்டார். ஆனா 8ஆம் அதிபதி நல்ல உச்சமாகவும் ஸ்ட்ராங்காகவும் ஆயிட்டார் அப்படின்னா அந்த மாதிரி ஜாதகங்கள்ல கொஞ்சம் நம்ம டீப்பாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஏன்னா எப்போவுமே லக்னாதிபதியை விட 6 8 12 கூடியவர்கள் வலுக்கக்கூடாது ஒரு ஜாதகத்தில் இல்லையா? எந்த ஒரு கிரகமுமே தீமை பண்ணணுமோ நன்மை பண்ணணுமோ அதனுடைய தசாமுக்தி காலத்தில் தான் அது பண்ணும். சப்போஸ் அவங்களுக்கு அந்த திசையே வரப்போகிறது இல்லை அந்த திசையை கடந்து வந்துட்டாங்க அப்படின்னா அப்போவும் நம்ம சரின்னு பார்த்து பண்ணிக்கலாம். இந்த திருமணம்னு ஒரு விஷயம் பேசும்போது அடுத்தது வந்து வம்சத்தை விருத்தி செய்யக்கூடிய குழந்தை நிறைய வந்து அனுசரித்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிற தம்பதிகள் நிறைய பேருக்கு இந்த குழந்தைன்ற ஒரு விஷயம் இல்லாமையே 70 வயசு வரைக்கும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு காலத்தை கடத்தினவங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு திருமண பொருத்தம் நல்லா இருக்கு, ஆனால் அவங்களுக்கு வாரிசுக்கான ஆப்ஷன் இல்லைங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இப்போ திருமண பொருத்தத்தில் முக்கியமாக நம்ம வந்து 7 8 பாவங்களை தான் நம்ம ஹைலைட் பண்ணி பேசுகிறோம். ஆனால் எங்கள் குருநாதர் என்ன சொல்வார், அதையும் தாண்டி 3 12ங்கிற 2 பாவங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவார். 3 12 5. 3ங்கிறது வீரியம். ஒரு பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் 3ஆம் இடம்ங்கிறது வீரியம், வைட்டாலிட்டின்னு சொல்லுவோம். அது அவங்களுக்கு நல்லா இருக்கணும். அது நல்லா இருந்தால் தான் அவங்களால ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட முடியும். 12ங்கிறது அயன சயன போகஸ்தானம், படுக்கை சுகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுவும் அந்த ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். அது இருந்தால் தான் அந்த படுக்கை சுகம் அப்படிங்கிற விஷயமும் அவங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். இல்லைன்னா அதுவும் வந்து சரி இல்லைன்னா இவங்களுக்கு 3 12 2 பாவங்களுமே சரியாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக தாம்பத்தியம்ங்கிற விஷயம் வந்து திருப்திகரமாக இருக்காது அப்படின்னு அதையும் நம்ம முக்கியமாக கல்யாணத்தில் எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் குழந்தை வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு கண்டிப்பாக 3ஆம் பாவம் 12ஆம் பாவம் 5ஆம் பாவம் புத்திரஸ்தானத்தையும் கண்டிப்பாக பார்க்கணும். புத்திரஸ்தானமும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். சந்ததி விருத்தியை கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பு அவங்க ஜாதகத்தில் இருக்கணும். யாராவது ஒருத்தருக்கு இல்லைன்னா கூட கண்டிப்பாக வந்து இன்னொருத்தருக்கு அது ஒரு பிரச்சனையை உருவாக்கும். என்னதான் உலகம் வந்து ரொம்ப முன்னேறி போனால் கூட குழந்தை இல்லைன்னா ஃபஸ்ட்டு பழி வந்து யார் மேலேன்னா பெண் மேலே தான் வரும். ஸோ அதனால் 2 பேருக்குமே அதை பார்க்கணும். இந்த இடத்துல நம்ம பெண்ணை சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை இல்லை, இந்த கர்ப்பப்பை பிரச்சனை இருக்குன்னு இண்டிகேட் பண்ணக்கூடிய அமைப்பு ஏதாவது இருக்கா? இதே மாதிரி ஆண்மகனுக்கும் வந்து இந்த ஆண்மை குறைவுன்ற ஒரு விஷயத்த பேசுகிறோம். நிறைய பேர் வெளியில் சொல்கிறது கிடையாது. திருமண முறிவுக்கு பிரிவுக்கு காரணமே இதுவாக தான் இருக்கும். பின்னாடி நம்ம வந்து ஏன் டைவர்ஸ் ஆச்சுன்னு கேட்கும் பொழுது பணம் காசு சொத்து இதெல்லாம் தாண்டி இந்த ஒரு விஷயந்தான் அந்த இடத்துல இருக்கு. கண்டிப்பாக ஜாதகத்தில் பார்க்கலாம்.
இந்த விஷயத்த வந்து நம்ம வெளிப்படையா இப்போ பொது வழி சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்கவுங்க சுய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது ஜோசியத்துல வந்து பல ரூல்ஸ் இருந்தா கூட அதுக்கு எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும். இல்ல நீங்க பார்த்து இந்த மாதிரி ஒரு ஆண்மை குறைவா இருந்த ஒரு ஜாதகத்தை திருமணத்துக்கு அப்புறம் நான் பார்த்தேன் அப்படின்னு, இது வந்து எல்லாருக்கும் பொருந்தும்னு அர்த்தம் கிடையாது. இந்த மாதிரி அமைப்பு இப்ப நீங்க சொல்றது ஒரு உதாரணம். ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு விஷயம். அது ஒரு அவேர்னஸ் மாதிரி தான் குடுக்கும். அதாவது 3ஆம் பாவாதிபதி ஒரு கால் புதனாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. புதன்கிறது அலி கிரகம்னு சொல்லுவோம். அந்த புதன் போய் கேதுவோட நட்சத்திரத்திலேயே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி கேசஸ்லலாம் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு வீரியம் அப்படிங்கிற விஷயம்லாம் கொஞ்சம் பாதிக்கும். ஸோ கேதுன்னு ஒரு கிரகம் வந்துட்டாலே அந்த இடத்துல வந்து ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிறத அவர் கண்டிப்பாக கொடுப்பார். இப்போ 3ஆம் பாவத்திலேயே கேதுவே உட்காந்து கேதுவோட நட்சத்திரத்திலேயே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சில பேருக்கு ஜாதகங்கள் இருக்கும். அது மாதிரி இருந்தாலும் இந்த வீரியம் அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்கலாம். அந்த 12ஆம் இடத்துல வந்து பொதுவாக சனி பகவான் இருந்தால் அதுக்குன்னு அவங்களுக்கு வந்து அயன சயன போகமே கிடைக்காது இல்லைன்னு நான் சொல்ல வரல. பொதுவாகவே சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ விசேஷம் இல்லை. பட் அதுவும் வந்து அதுக்கும் சில எக்ஸம்ஷன்ஸ்லாம் இருக்குது. சரியா? அதனால் அந்த மாதிரியான சில இதெல்லாம் நம்ம பார்க்கணும். 3ஆம் பாவம் 12ஆம் பாவம் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய பாவங்கள். திருமண பொருத்தத்தில் நீங்கள் மற்ற விஷயங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ 3, 12 பாருங்கள். ஏன்னா இந்த காரணத்துக்காக நிறைய டிவோர்ஸ் இருக்குது. அதுலேயும் இப்போ நான் நிறைய கேள்விப்படுறது என்னென்னா, இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்லிடுறாங்க, டப்புன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அது உண்மையான காரணமா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக ஜாதகத்தில் கண்டுபிடிச்சிடலாம். திருமணத்துக்கு முன்னாடியே இந்த பொருத்தம் பார்க்கும் பொழுதே இந்த பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு முறை அந்த பையன்கிட்ட நீங்க கேட்டுக்கலாம். இல்ல ஒரு முறை இந்த பெண்ணிடம் நீங்க விசாரிச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அவேர்னஸ். கண்டிப்பாக கேட்கலாம், 100% கேட்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படுக்கை சுகம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இது கூட எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த கூட நம்ம இன்ட்ரிகேட்டாக கண்டுபிடிக்கலாம். இந்த திருமண பொருத்தத்தில் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். நான் நிறைய கேசஸ் இந்த எஸ்பெஷலி இந்த டிவர்ஸ் ஆன ஜாதகங்கள்லாம் நம்ம போய் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது எதனால் அப்படிலாம் பார்க்கும்போது இந்த பொண்ணோட ஜாதகத்தில் அந்த பொண்ணோட லக்னத்துலேருந்து கவுண்ட் அங்கே தான் நம்ம பேஸ் வந்து லக்னம். இப்போ அந்த லக்னத்துக்கு 7ஆம் பாவாதிபதி அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும். 7ஆம் பாவாதிபதி போய் நீச்சம் ஆயிட்டார், இல்லை 6, 8, 12ல் மறைஞ்சிட்டார் அப்படின்னா அந்த ஜாதகம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம அனலைஸ் பண்ணணும். அதே மாதிரி பையனோட ஜாதகத்துலேயும் இதே கான்செப்ட் தான். அவங்களுக்கு 7ஆம் அதிபதி யார், அவங்க போய் எப்படி இருக்காங்க, வலுவாக இருக்கணும். அவங்க போய் மறைஞ்சு இல்லைன்னா நீச்சமாகி திருமணங்களில் பிரச்சனைகள் வருது. அதே மாதிரி அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பொண்ணோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணும்போது அந்த ஜாதகத்திலேயே 7ஆம் பாவத்தையும் லக்னமாக வைத்து பொருத்தம் பார்க்க வேண்டும். இப்போது நம்ம பையனோட ஜாதகத்தை வச்சு பார்க்குறோம் பொருத்தம். ஆனால் இந்த பொண்ணோட ஜாதகத்திலே 7ஆம் பாவம்னு ஒன்று இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு துலா லக்னம், பொண்ணு வந்து துலா லக்னம். அப்போ அவங்களுக்கு மாப்பிள்ளையாக வரக்கூடிய பையன் வந்து யாருன்னா மேஷம். அப்போ அந்த மேஷத்துக்கு இந்த பெண்ணுடைய ஜென்ம நட்சத்திரம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். சப்போஸ் இவங்க பிறந்த நட்சத்திரம் வந்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க, சித்திரை 1ஆம் பாதம்னு வச்சுக்கோங்க. அந்த பையனை நீங்கள் லக்னமாக வச்சு பாருங்கள். இப்போ இந்த மேஷத்தை நீங்கள் லக்னமாக வைக்கும்போது இந்த பெண்ணுடைய சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறது அந்த பையனுக்கு 6ஆம் பாவத்தில் வந்து நிற்கிறது. அதாவது அந்த பையனை மேஷமாக வைக்கும்போது இது கன்னி, இது வந்து 6ஆம் பாவம், இது காலபுருஷனின் 6ஆம் இடம் கூட. அப்போ இப்படி வரும்போது என்னாகும், இதில் சில சிக்கல்கள் இவங்களுக்கு திருமணத்தில் வருது. அதே மாதிரி இந்த பொண்ணோட ஜாதகத்தில் அந்த பையனோட ஜென்ம நட்சத்திரம், சப்போஸ் இந்த பொண்ணு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க, அந்த பையனோட ஜென்ம நட்சத்திரம் ஹஸ்தம்னே வச்சுப்போமே, அப்போ திருமண பொருத்தம் இருக்குதுன்னு நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா ஹஸ்தம் சித்திரை அப்படிங்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய நட்சத்திரங்கள். அதனால் நம்ம என்ன சொல்லுவோம், பரம மைத்திர தாரா, அதனால இது பொருந்தும் அப்படின்னு சொல்லிடுவோம். இந்த பொண்ணோட லக்னத்துக்கு அந்த சந்திரன், அந்த ஹஸ்தம் அப்படிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம். அப்போ அந்த சந்திரனுடைய நட்சத்திரம் எங்கெல்லாம் இருக்குன்னா இந்த பொண்ணுடைய லக்னத்துக்கு 4, 8, 12ல் இருக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது திருமணமே ஒரு விபத்து அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம திருமண பொருத்தத்தில் பார்க்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திகள் அதுவும் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இப்போ சப்போஸ் ஒரு 6ஆம் அதிபதியோட தசை நடந்து
அந்த 6ஆம் அதிபதி போய் 12ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் இருந்து அல்லது 12ஆம் இடத்திலேயே அவர் அமர்ந்து தசை நடத்தும் பொழுது 6, 12 அப்படிங்கிற பாவங்கள் ஆக்டிவாக இருக்கும்போது என்ன ஆகும், திருமணத்தில் இம்மீடியட்டாக செப்பரேஷன் அப்படிங்கிற விஷயம் நம்ம வந்துடும். அதாவது பெண்ணுக்கு 6, பையனுக்கு 12ஆம் அதிபதி ஆமா, திசை. இந்த எப்பவுமே மாதிரி அப்படிதான். நடக்கும் பெண்ணுக்கு பொழுது 6ஆ பண்ணக்கூடாது. இருந்தா அது பையனுக்கு 12ஆ இருக்கும். 12ஆம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒருவேளை பொண்ணுக்கு வந்து 6, 12ங்கிறது இண்டிகேட் பண்ணுது, ஆனா பையனுக்கு அப்படி இல்லை அப்படின்னா கூட ஸ்டில் இவங்க 2 பேரையும் சேர்க்கும் போது என்ன ஆகும், திருமணத்துல பிரச்சனை முறிவு அப்படிங்கிறது வந்துடும். ஏன்னா அந்த பொண்ணு ஜாதகத்துல 6, 12 ஸ்ட்ராங்கா இண்டிகேட் பண்ணுது. யாராவது ஒருத்தருக்கு வந்து இந்த 6, 12 இண்டிகேட் பண்ணா கூட அந்த 2 ஜாதகத்தையும் சேர்க்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். இந்த தசாபுக்தி காலம் முடிஞ்ச பிறகு அந்த பெண்ணுக்கு அடுத்த திருமணம் நிலைக்குமா, இல்ல இதே மாதிரி பிரச்சனையில தான் போய் முடியுமா? அது ஃபர்தரா அவங்க ஜாதகத்துல 7ஆம் அதிபதி எப்படி இருக்காருங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இது வந்து தசாபுக்தியின் அடிப்படையில திருமணம் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு முடிவுக்கு வரும். அது மாதிரி பல கிரைட்டீரியாஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிரக பொருத்தம்ங்கிறது இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, சப்போஸ் இப்போ இவங்களுடைய லக்னமே ஒண்ணுக்கு ஒண்ணு சஷ்டாஷ்டகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பையனுக்கு துலா லக்னம், பொண்ணுக்கு வந்து ரிஷப லக்னமா இருந்தா லக்னமே சஷ்டாஷ்டகம். அப்ப அதுலயுமே ஒரு பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி சந்திரன் அமர்ந்த வீடு இருக்கு இல்லையா, சந்திரன்கிறது நம்ம ராசி. இப்போ ராசி சஷ்டாஷ்டகமா இருக்கும்போது அதுலயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. பொதுவாகவே இந்த திருமண பொருத்தத்துக்கு 3, 11 இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கும். பொண்ணோட 3ஆம் இடம், பையனுக்கு வந்து 11ஆம் இடத்தோட ஒரு தொடர்பு அப்படின்னு வரும்போது அந்த 3, 11 காம்பினேஷன் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா இது வந்து காம திரிகோணங்களை இணைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா திருமணம் அப்படின்னாலே காமம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். அப்போ அதை வந்து அந்த காம திரிகோணங்களை தர்மத்தோட இணைக்கணும். இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ உங்களுக்கு இதை இன்னும் ஃபர்தராக சொல்லணும், இன்னும் புரியும்படியாக சொல்லணும் அப்படின்னா, இந்த காலச்சக்கரத்தினுடைய மேஷம் அப்படிங்கிறது ஒரு ஆண் ராசி இல்லையா, அப்போ அதற்கு 7ஆம் இடம்ங்கிறத துலாம்னு சொல்கிறோம். அப்போ துலாமும் ஆண் ராசி தான். அப்போ ஆணுக்கு ஆண் திருமணமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும் இல்லையா, ஆணோட ஒரு பெண்ணை தான் சேர்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது இது எதனால் இந்த கட்டமைப்பு இப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு அழகான காரணம் என்ன அப்படின்னா, இந்த துலாமுடைய அதிபதி யாரு, சுக்கிரன். அந்த சுக்கிரன் நட்சத்திரமாக எங்கெல்லாம் இருக்காருன்னு பாருங்க. இந்த துலாத்துக்கு 3ஆம் இடம்ங்கிற தனுசுல பூராட நட்சத்திரமா இருக்காரு. இந்த துலாத்துக்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷத்துல பரணியா இருக்காரு. இந்த துலாத்துக்கு 11ஆம் இடம்ங்கிற சிம்மத்துல அவர் வந்து பூரமா இருக்காரு. அப்போ இந்த 3, 7, 11 தொடர்பு அந்த தர்மம்ங்கிறத எதை சொல்றோம், மேஷம், சிம்மம், தனுசு 1, 5, 9. அதற்கு கனெக்ஷன் எங்க கொடுத்துருக்காங்கன்னா இந்த 7ஆம் இடத்திற்கு 3, 7, 11ல அந்த நட்சத்திரங்களை வச்சு இந்த தர்மத்தையும் காமத்தையும் இணைக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி தான் நம்ம திருமணம் அப்படிங்கிற விஷயத்த பண்ணணும். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்னத்துல பிறந்திருப்பாங்க, ஒவ்வொரு இதுல பிறந்திருப்பாங்க. ஆனா இந்த தர்மத்தையும் காமத்தையும் இணைக்கும் போது அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் பெஸ்டா இருக்கும். ஓகே, இந்த இடத்துல அப்படி பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு மிதுனம் 3ஆம் இடம், துலாம் 7ஆம் இடம், கும்பம் 11ஆம் இடம். பையனும் பொண்ணும் அதே சேம் ராசியில இருந்தா இணைக்கலாமா? அதாவது மிதுனத்துக்கு மிதுனம், துலாத்துக்கு துலாம், கும்பத்துக்கு கும்பம். அது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இது வந்து எப்படின்னா 5, 9 அப்படிங்கிற ஒரு தொடர்புல தான் இருக்கும். இப்போ மிதுனத்துல பொண்ணு இருக்கு, துலாத்துல பையன் இருக்கான் அப்படின்னா அது வந்து 1, 5 அப்படிங்கிற அந்த காம்பினேஷன். 1, 5, 9 அது மூணும் ஒரு திரிகோணங்கள் தானே. அப்போ அந்த மாதிரி காம்பினேஷன் இப்போ மிதுனத்துலேருந்து துலாம் வந்து 5, துலாத்துலேருந்து மிதுனம் 9. அப்போ 5, 9 இந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது இவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் பார்க்காம நம்ம பாட்டில் சும்மா கம்ப்யூட்டரில் போட்டு மேட்ச் மேக்கிங்லாம் பார்க்குறாங்க. அதாவது 36 பாயிண்ட்டுக்கு 18 பாயிண்ட் வந்தால் பண்ணலான்னு சொல்லுது. ஆனால் உள்ளுக்குள்ளே பல விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் கம்ப்யூட்டர் பார்க்காது. ஏஐயில் போய் நீங்கள் என்ன தான் ஏஐ யூஸ் பண்ணுங்கள், என்ன டெக்னாலஜி வேணால் யூஸ் பண்ணுங்கள், ஆனால் மனித அறிவுக்கு மேலே இந்த விஷயத்தை வந்து நிச்சயமாக ஏஐ வந்து சொல்ல முடியாது. அதை உருவாக்கினதே மனிதன் தானே. கரெக்ட் தான், மனிதன் தான் உருவாக்கியிருக்கான். பட் சில விஷயங்கள் வந்து என்னை பொறுத்த மட்டும் அது நம்புறவங்களுக்கு மேபி ஏஐ என்ன வேணால் பண்ணலாம். பட் இந்த ஜோதிடத்துறையில் வந்து என்னை பொறுத்த மட்டும் அவங்கவுங்க சொந்த இன்ட்யூட்டிவ் பவர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அட்லீஸ்ட் அந்த ஏரியாக்குள்ளே ஏஐ வராமல் இருந்தால் சரி. தொடர்ந்து அடுத்த பதிவில் நம்ம வந்து ஒரு 2 லக்னங்களை உதாரணமாக எடுத்து இணையக்கூடாத நட்சத்திரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நேயர்களுக்கு தரலாம். நன்றி.